let us look at the 17th chapter of 2nd Chronicles. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை அப்பொழுது பார்க்கலாம். 9 and 10 9 10 and வசனம் 11. 11 கூட. See here, இங்கே the son of Asa continued to fear the Lord. இங்கே ஆசாவுடைய குமாரன் தொடர்ந்து தேவ பயத்திலேயே இருந்தான். Let us look at the third verse. மூன்றாம் வசனம். And the Lord was with Jehoshaphat, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், because he walked in the first ways of his father David, தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே அவன் நடந்து, and sought not unto Baalim, அவன் the idol. பாகால்களை விக்கிரகங்களை தேடாமல் இருந்தான். Look, பாருங்கள். so எனவே this fear of the Lord that was in Asa ஆசாவிலே இருந்த இந்த கர்த்தரை குறித்த பயம் came also upon his son. அவனுடைய மகனின் மேலும் வந்தது. And he said, அவன் சொன்னான், I will walk in the ways of obedience to God, தேவனுக்கு கீழ்ப்படியும் இந்த பாதையிலேயே நான் நடப்பேன் என்று சொன்னான். even as David walked. தாவீது நடந்தது போல. You see, folks. பாருங்கள். Now, how did David walk? தாவீது விதமாக நடந்தார். He would not allow a little sheep or goat to be snatched away by the lion or bear. சிங்கமோ கரடியோ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட பிடித்து இரையாக ஆக்க அவன் விட மாட்டான். He would not allow the giant Goliath to blaspheme the name of God. அந்த ராட்சசன் கோலியாத் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க அவன் விட மாட்டான். He had a healthy zeal for righteousness. நீதியை குறித்த ஒரு நல்ல ஒரு வைராக்கியத்தை கொண்டிருந்தான். When prophet Nathan told him, you are the man who is guilty, நாதான் தீர்க்கதரிசி நீயே குற்றவாளி என்று சொன்ன பொழுது David humbled himself. தாவீது தன்னை தாழ்த்தினான். He did not say, I am the king, who are you to tell me? நான் ராஜா, நீ யார் இதை சொல்வதற்கு அவன் கேட்கவில்லை. See how easily people get proud. எவ்வளவு எளிதிலே மக்கள் பெருமை கொள்கிறார்கள் பாருங்கள். When they are doing wrong, அவர்கள் தவறு செய்யும் பொழுது, and everybody sees that it's a wrong attitude, அது தவறான மனப்பான்மை என்று எல்லாருக்கும் அங்க வெளியே தெரியும் பொழுது, then they get angry if they are told. அது அவர்களுக்கு சொன்னால் கோபம் வந்து விடுகிறது. Now David was not like that. தாவீதோ அப்படி இல்லை. He said, I have sinned. ஓ நான் பாவம் செய்தேன் என்றான். And he cried to God, தேவனை நோக்கி மன்றாடினான். take not the Holy Spirit from me. பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரு. Cast me not away. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை வெளியே தள்ளாதிரு. You see, பாருங்கள். many of us don't have such humble hearts. நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்ட தாழ்மையான இருதயங்கள் இல்லை. Sometimes religion makes people pharisaical. சில வேளைகளில் இந்த பக்தி மார்க்க மதமானது பரிசேயரை போல அந்த தன்மையை தான் மக்களுக்கு கொடுக்கிறது. Oh, I'm all right. ஓ நான் நல்லவன் தான். I'm doing all the necessary things. தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் செய்து கொண்டு தான் நான் இருக்கிறேன். My dear friend, அன்பானவர்களே, you know God says, தேவன் சொல்கிறார், I count your steps. உன்னுடைய நடைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். Thou Lord doth count my steps. கர்த்தாவே நீர் என்னுடைய நடைகளை எண்ணி பார்க்கிறேன். You see, I have to be very careful with my steps. என்னுடைய நடைகளை குறித்து நான் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Oh, how terrible. எவ்வளவு பயங்கரம் இது. After preaching to so many people, இத்தனை மக்களுக்கு பிரசங்கித்த பிறகு, if my steps are not right, என் நடைகள் சரியாக இல்லை என்றால், how dreadful. அது எவ்வளவு பயங்கரமான காரியம். So, எனவே David humbled himself. தாவீது தன்னை தானே தாழ்த்தினான். Now here Jehoshaphat இங்கு யோசபாத் began to follow
in the first ways of David. தாவீது முன்னாட்களிலே நடந்த வழிகளிலே நடக்க முயற்சித்தான். And so, எனவே and he sent out teachers. அவன் தேவ வசனத்தை போதிக்கிற மக்களை அனுப்பினான். You know, to teach the law of God. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மக்களுக்கு போதிக்கிறவர்களை. 9th verse. 9ஆம் வசனம். And they taught in Judah இவர்கள் யூதாவிலே உபதேசித்து and had the book of the law of the Lord with them கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு and went about throughout all the cities of Judah யூதாவின் பட்டணங்களை எல்லாம் திரிந்து and taught the people. ஜனங்களுக்கு போதித்தார்கள். And the fear of the Lord fell upon all the kingdoms of the land. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தது. Do you see that, friends? அன்பானவர்களே, பார்த்தீர்களா? When the word of God is given, தேவனுடைய வசனம் கொடுக்கப்படும் பொழுது, when people walk according to the law of God, தேவனுடைய பிரமாணங்களின்படி மக்கள் நடக்கும் பொழுது, fear comes on people. ஜனங்களின் மேலே பயம் வருகிறது. They throw away their sins and their witchcraft and their idols. அவருடைய விக்கிரகங்களை, பிள்ளை சூனியத்தை, பாவங்களை அப்பொழுது அவர்கள் வீசி எறிவார்கள். They say, we want this righteousness. இந்த நீதி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்வார்கள். We want this peace. இந்த சமாதானம் எங்களுக்கு வேண்டும் என்பார்கள். We want this living God. இந்த ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு வேண்டும் என்பார்கள். See, that's not happening. அதோ நடக்கிறதில்லையே. What does that show? அது எதை காட்டுகிறது? You நீங்கள் and I நானும் are not right. சரியா இல்லை. Something seriously wrong. ஏதோ ஆபத்தான தவறு இங்கே இருக்கிறது. That the fear of the Lord is not coming upon this nation இந்த தேசத்தில் which doesn't know the difference between yes and no. இந்த ஜனங்களின் மேலே அந்த பயங்கரம் வரவில்லை. Why? ஏன்? Because of you and me. நீங்களும் நானும் தான் அதற்கு பொறுப்பு. Oh, how sad. எவ்வளவு துக்கம் இது. Now turn to the 19th chapter. இப்பொழுது 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். And the 7th verse. 7ஆம் வசனம். You know, judges were sent அங்கு நியாயாதிபதிகள் அனுப்பப்பட்டார்கள். to judge, you know, the various cases. அநேக அந்த காரியங்களை எல்லாம் வழக்குகளை விசாரிக்க. And they said to the judges, அங்கே அந்த நியாயாதிபதிகள் அவர்கள் சொன்னார்கள், take heed what you do, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். for you judge not for man, 6th verse, 6ஆம் வசனம், நீங்கள் மனுஷனுடைய but for the Lord. நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். Wherefore now let the fear of the Lord be upon you. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. Do you see that, friends? அன்பானவர்களே, பார்த்தீர்களா? We need the fear of the Lord நமக்கு in judges. நீதிபதிகளின் மேலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அங்கு தேவையா இருக்கிறது. And do you know how much is the money that is received by our judges? நம்முடைய நீதிபதிகள் எவ்வளவு பணத்தை பெறுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? And the court system? நம்முடைய இந்த நீதிமன்ற முறைகளிலே 2,630 crores. 2630 கோடி ரூபாய் Public money பொது மக்களுடைய பணம் plundered கொள்ளையடிக்கப்படுகிறது by the oppression in the courts. நீதிமன்றங்களில் இருக்க ஒடுக்குதலினாலே. I suppose this number has already doubled. இது இப்பொழுது இரட்டிப்பாக ஆகியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2,630 crores. 2630 கோடி ரூபாய். Money playing a part பணம் எங்க ஒரு in justice. நியாயஸ்தலத்திலே பணம் அங்கே கிரியை செய்கிற அந்த நிலை. And you know what is quoted by Transparency International? Transparency International என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? The miscarriage of justice
in Gujarat குஜராத்திலே riots. குஜராத் அந்த கலவரத்திலே நியாயம் அங்கு செய்யப்படாததினாலே Miscarriage of justice. நியாயம் சரிவர செய்யப்படவில்லை. You go and burn some people, நீ போய் சில மக்களை burn their shops, போய் சில மக்களை கடைகளை எரித்து விடுகிறாய். and the court is silent ஆனாலும் நீதிமன்றம் மௌனமா இருக்கிறது. and acquits all the guilty people. குற்றம் சுமத்தப்பட்டவர்களை எல்லாம் விடுவித்து விடுகிறது. Political power, அது அரசியல் அதிகாரம். unrighteousness ruling a nation. ஒரு தேசத்தை அநீதி ஆளுகை செய்யும் நிலை. No fear of God. தேவ பயம் இல்லை. What were these judges told? இந்த நியாயாதிபதிகளுக்கு என்ன சொல்லப்பட்டது? Let the fear of God கர்த்தருக்கு judge carefully with the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜாக்கிரதையாய் விசாரியுங்கள். Let there be no miscarriage of justice. எங்க நியாயத்தை புரட்டும் நிலை ஏதும் இருக்கக்கூடாது. That is the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபை அதுதான். You and I நீங்களும் நானும் have no right to corrupt the church. அந்த சபையை கெடுத்துப்பட நமக்கு உரிமை ஏதும் இல்லை. Because of my big name or your big name, என்னுடைய பெரிய பெயரை வைத்துக்கொண்டு God will judge us. தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். And God will judge us severely. அதுவும் கண்டிப்பாய் பயங்கரமாய் நம்மை விசாரித்து நியாயம் தீர்ப்பார். In the portion which we read this morning, இன்று காலையில் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 2 Thessalonians 3rd chapter, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். what do you see? நீ என்ன பார்க்கிறாய்? 4th verse. 4ஆம் வசனம். The Lord direct your hearts into the love of God. தமிழில் 5 கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனும் பற்றும் அன்புக்கினராய் நடத்துவாராக. See, if there is love ruling in us, நம் இருதயத்திலே அன்பு ஆட்சியை செய்தால் ஆளுகை செய்தால் walking in justice and truth is no problem. சத்தியத்திலே நியாயத்திலே நடப்பது ஒரு பிரச்சனையாகவே அப்பொழுது இராது. If you ask me, I will give you, saying to me, I will give you 100 crores. நீங்கள் என்னை பார்த்து நான் உனக்கு 100 கோடி கொடுப்பேன் என்று நீங்கள் சொன்னால், Do evil to this man. இந்த மனிதனுக்கு பொல்லாப்பு செய் என்று சொன்னால், I will tell you. நான் உங்களுக்கு சொல்லுவேன். You give me 100 crores, 10,000 crores. 100 கோடியா இல்லை 10 கோடியே நீ எனக்கு கொடுத்தாலும் I cannot do evil. பொல்லாப்பை நான் செய்ய முடியாது என்பேன். I love this man. இந்த நபரை நான் நேசிக்கிறேன். I love this woman. இந்த ஸ்திரியை நான் நேசிக்கிறேன். I can only help her. நான் அவளுக்கு உதவி மட்டுமே செய்ய முடியும். I can't do evil to her. அவளுக்கு நான் பொல்லாப்பு செய்ய முடியாது. Now that is the church of Christ. அதுவே கிறிஸ்துவின் சபை. No evil. பொல்லாப்பு ஏதும் இல்லாத, No disorder. எந்த ஒழுங்கற்ற நிலை இல்லாத சபை. No hurting one another. ஒருவரை புண்படுத்தும் நிலை அங்கே இருக்காது. No evil speaking. பொல்லாப்பு பேசும் காரியம் இராத No இடம். slander. அவதூறு இல்லாத இடம். That is the church. அதுவே சபை. See, fear needs to come upon us. பயமானது நம்மேல் வந்திறங்க வேண்டும். If we are not walking according to the light, நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி நாம் நடாமல் இருப்போம் என்றால், if we are not walking according to the truth, சத்தியத்தின்படி நாம் நடக்காமல் இருப்போம் என்றால், if we are not walking up to our privileges, நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களுக்கு ஏற்றபடி நாம் நடக்காமல் இருப்போம் என்றால், as the sons of daughters of God, தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக we deserve severe punishment. நமக்கு கண்டிப்பான நியாய தீர்ப்பு தண்டனை நாம் தகுதியாக இருக்கிறோம். Why? ஏன்? We are making the body of Christ powerless. தேவ கிறிஸ்துவினுடைய சபையை சரீரத்தை சக்தியற்றவராய் பண்ணுகிறோம். Why? ஏன்? There's no fear of God in us. தேவ பயம் நம்மில் இல்லையே. How sad. அது எவ்வளவு துக்கம்.
Here the Bible tells us, இங்கு பைபிள் நமக்கு சொல்லுகிறது the 6th verse. 6ஆம் வசனம். Now we command you, brothers. சகோதரரே உங்களுக்கு இதை கட்டளையிடுகிறோம். Notice that word. அதை கவனியுங்கள். The word of God is a command. தேவனுடைய வசனம் ஒரு கட்டளை. Now we command you. Was he a military general? இவர் என்ன ஒரு ராணுவ அதிகாரியா? Was Paul a military general? பவுல் என்ன ஒரு மிலிட்டரி ராணுவ அதிகாரியா இருந்தவரா? No. இல்லை. But ஆனால் he knew that love could command. அவருக்கு தெரியும் அன்பிலே கட்டளை இருக்கிறது என்று. You know, I was but a small fellow. நான் ஒரு சின்னவனாகவே இருந்தேன். And some of these brothers in the fellowship who moved with my father, என் அப்பாவோடு அங்கே பழகி கொண்டிருந்த சகோதரர்கள், they were older men and big men. அவர்கள் எல்லாம் வயதானவர்கள், பெரியவர்களாக இருந்தார்கள். And I just kept to my business. நான் என் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். I would quietly pray. நான் அமைதியாய் போய் ஜெபித்து I கொண்டிருப்பேன். did not try to cultivate any familiarity with them. அவளோடு பழகிய நான் விரும்பவில்லை. My father was there என் அப்பா அங்கே and he இருந்தார். would take care of them. அவர் எல்லாவற்றையும் அங்கே பார்த்து கொண்டிருப்பாரு. But so I was busy with young people and so. வாலிபர்கள் மற்ற ஆத்துமாக்களை குறித்த அந்த ஊழியத்தில் மும்முரமாய் நான் இருந்தேன். But ஆனால் when after my dad died, என்னுடைய அப்பா மரித்த பிறகு well, these men were big men. ஓ இவர்கள் பெரிய மனிதர்கள். You know, I am referring to Dr. M.D. Paul and Dr. J. Singh and டாக்டர் எம்டி பால், Judge Devadas and some of these people. டாக்டர் எம்டி பால், டாக்டர் ஜெய் சிங், ஜட்ஜ் தேவதாஸ் போன்ற அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்கிறேன். Now, if I ask them to come to Trichy or someplace, திருச்சியில் என்றால் மற்ற எந்த இடத்துக்கோ வரும்படியாக நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றால் they would certainly come. நிச்சயமாக அங்கு போய் விடுவார்கள். They would never disappoint. They would never say, oh, we had much work to do, which they had. ஏராளமாக வேலை அவர்களுக்கு இருந்தாலும் கூட ஓ வேலை இருக்கிறது என்று சொல்லி கீழ்ப்படியாமல் நடக்கவே மாட்டார்கள். Because there was love. ஏனென்றால் அங்கு அன்பு இருந்தது. And these men were moved by love for souls. ஆத்துமாக்கள் மேலே அன்பினாலே ஏவப்பட்டவர்களாய் இவர்கள் இருந்தார்கள். Here St. Paul says to them, இங்கே பரிசுத்த பவுல் அவர்களை சொல்கிறார், I command you, brethren, சகோதரரே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், in the name of our Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன், that you withdraw yourselves from every brother that walketh disorderly. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று, and not after the way which we taught them. எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல். You see, I have not had many headaches. எனக்கு அதிக தலைவலிகள் விதமாய் பிரச்சனைகள் வந்தது இல்லை. You know, I have learned to throw my headaches at the feet of Jesus. எப்பொழுதுமே என்னுடைய பிரச்சனைகள் தலைவலிகளை இயேசுவின் பாதத்திலே வைத்து விடுவேன். But when I see pride, ஆனால் பெருமையை நான் பார்க்கும் பொழுதோ and presumption துணிகரத்தை பார்க்கும் பொழுதோ coming into young fellows, வாலிபர்களுக்குள்ளே வருவதை நான் பார்க்கும் பொழுது I say there's no hope for these fellows. ஓ இப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஏதுமில்லையே என்று நான் சொல்கிறேன். They are not ready to receive correction. திருத்துதலை ஏற்றுக்கொள்ள இவர்கள் ஆயத்தமா இல்லை. They are simply so proud. வெறும் பெருமை நிறைந்தவர்கள். So St. Paul said, எனவே பவுல் சொன்னார், withdraw yourself from such fellows. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். They have no fear of God. அவர்களுக்கு தேவ பயம் ஏதுமில்லை. So எனவே I command you, உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். if you see people walking disorderly, ஒழுங்கற்று நடக்கிற மக்களை நீங்கள் கண்டால் withdraw yourself from them. நீங்கள் அவர்களை விட்டு விலகி விடுங்கள். The 11th and the 12th verses say, 11-12 வசனங்கள் சொல்கிறது, for we hear that there are some which walk among you disorderly, உங்களில் சிலர் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். working not at all but are busy bodies. யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராக இருக்கிறார்கள் என்று. You know, I sometimes tell preachers, சில வேளைகளில் நான் பிரசங்கமார்களிடத்தில் சொல்கிறேன்,
You preachers are lazy fellows. ஓ பிரசங்கிமார்களே நீங்கள் சோம்பேறிகள் என்று. You know, I have worked night and day. நான் இரவும் பகலும் உழைத்து வந்திருக்கிறேன். This is the sleeping time for my body என் சரீரத்திற்கு according to the clock on the other side of the globe. உலகத்தின் அடுத்த முறை அமெரிக்காவின் நேரத்தின்படி பார்த்தால் என்னுடைய சரீரம் தூங்கும் வேளை இது. And my body says this is sleeping time. எனவே என் சரீரம் இது தூங்கும் உனக்கு தூங்கும் நேரம் என்று சொல்கிறது. But I say, நான் சொல்லுவது, brother donkey, என்னுடைய சகோதரன் கழுதையே, I won't listen to you. நான் உனக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டேன். I have to preach the word of God. நானோ தேவ வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். But you know, ஆனால் I tell many preachers, அநேக பிரசங்கிமார்கள் நான் சொல்கிறேன், it's because preachers are lazy fellows. ஏனென்றால் பிரசங்கிமார்கள் சோம்பேறிகளாக இருப்பதினாலே They go as busy bodies, வீண் அலுவல்காரர்களாய் making trouble. பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்களாய் போய் கொண்டு இருப்பதினாலே I had no time for such things. எனக்கோ அவைகளை செய்ய நேரம் இல்லாமலே இருந்தேன். I was too busy seeking only one thing, ஒரே ஒரு காரியத்தை தேடுவதிலேயே நான் முழுவதும் ஈடுபட்டு இருந்தேன். the glory of God. தேவ மகிமையை தேடும் காரியத்திலே. And you women, ஸ்ரீலாகி நீங்கள் please be careful. தயவு செய்து ஜாக்கிரதையாய் இருங்கள். Never be busybodies. வீண் அலுவல்காரராய் இராதிருங்கள். Oh, when you look at your own family, உங்கள் சொந்த குடும்பங்களையே நீங்கள் பார்க்கும் பொழுது you feel, oh my, I should not be telling anybody else. ஓ நான் மற்ற யாருக்கும் எதையும் சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது என்று தான் நீங்கள் உணர்வீர்கள். I am not helping my own children. என் சொந்த பிள்ளைகளுக்கே நான் உதவி செய்ய முடியவில்லை. Oh God, ஓ தேவனே, let me not be a hypocrite. ஓ நான் மாய்மாலக்காரனாய் இருக்க வேண்டாம். That's what you will say. அவிதமாக தான் நீ சொல்லுவாய். You won't be a busybody. நீ மற்றவர்களுடைய அலுவல்களை தலையிட்டுக் கொண்டு You இருக்க won't மாட்டாய். be a stone thrower. நீ கற்களை மற்றவர்கள் மேல் எறிந்து கொண்டு இருக்க மாட்டாய். You won't be a disorderly person. ஒழுங்கற்று நடக்கிறவனாய் இருக்க மாட்டாய். That's not the church. அது கிறிஸ்துவின் சபை அல்ல. Fear came upon the church. சபையின் மேலே பயம் வந்தது. Because they were a loving body which moved forward together. ஒரு அன்பு நிறைந்தவர்களாய் ஒன்றாய் முன்னேறி செல்கிறவர்களாய் அவர்கள் இருந்ததினாலே. My dear people, அன்பானவர்களே, may the Lord keep us கர்த்தர் தாமே நம்மை காத்துக் கொள்வாராக from all these vanities. இந்த மாயைகளிலிருந்து அல்லாஹ். I was thinking, நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். you know, Dr. Job told me about the gravestone of Sister Marjorie and so on. சார் ஜோப் அங்கே சிஸ்டர் மார்ஜருடைய அந்த கல்லறை இந்த காரியத்தை குறித்து என்று சொன்ன பிறகு And I was thinking, நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். I must write the proper words for my gravestone. என்னுடைய கல்லறைக்கு பொருத்தமான வார்த்தைகளை நான் எழுத வேண்டும் என்று. Here lies the remains of an unworthy and unprofitable servant. அபாத்திரமும் அப்பிரயோஜனக்காரனுமான ஒரு ஊழியக்காரனுடைய சரீரம் இங்கே இருக்கிறது என்று எழுத வேண்டும் என்று. Then I thought again, பிறகு யோசித்தேன், but people may not regard my words. என் வார்த்தைகளை மக்கள் அங்கே அதை புரிந்து கொள்ள மாட்டார்களே. So the best thing would be எனவே செய்ய வேண்டிய நல்ல காரியம் that I disappear. நான் மறைந்து போய்விட்டால் நல்லது என்று யோசித்தேன். No grave necessary. அப்பொழுது கல்லறைக்கு தேவை இருக்காது. Expense also saved. அப்பொழுது செலவும் அங்கே இருக்காது. Friends, நண்பர்களே, when I preach the word of God, தேவனுடைய வசனத்தை நான் பிரசங்கிக்கும் பொழுது it humbles me. என்னை அது தாழ்த்துகிறது. So I can never be a stone thrower. எனவே நான் ஒரு பொழுதும் மற்றவர்கள் மேல் கல்லெறிகிறவனாய் இருக்க மாட்டேன்.
May God help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Tell God in your heart, உங்கள் இருதயங்களிலே தேவனிடத்திலே சொல்லுங்கள். why is the fear of God not in me? ஏன் தேவ பயம் என்னிலே இல்லை ஆண்டவரே? Why is the fear of God not coming upon my whole office? என்னுடைய முழு அலுவலகத்தின் மேலே தேவ பயம் ஏன் வந்து இறங்கவில்லை? Upon this country? இந்த தேசத்தின் மேலே Why is there so much uncleanness around me? என்னை சுற்றிலும் ஏன் எவ்வளவு அசுத்தம் And within me? எனக்குள்ளாகவும் கூட. Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Give me a humble heart. தாழ்மையான ஒரு இருதயத்தை எனக்கு தாரு. Let me really be worthy of Jesus. இயேசுவுக்கு உண்மையாக பாத்திரவானாய் நான் நடக்க பண்ணு. And be in the real body of Jesus. இயேசுவின் உண்மையான சரீரத்திலே நானும் ஒரு பங்கா இருக்க பண்ணு. Not a busy body. ஏதோ மற்றவருடைய அலுவலகளிலே வீணாய் தலையிடுகிறவனாய் அல்ல. But a member of the body of Christ. கிறிஸ்துவின் சபையின் ஒரு அங்கமாய். Oh loving Father, ஓ அன்புள்ள பிதாவே, have mercy on us. எங்கள் மேல் இரக்கமாயிரு. Let us not be hearers only. வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் நாங்கள் இருக்க வேண்டாம். Forgive us that we walk not in the truth. சத்தியத்திலே நாங்கள் நடக்காமல் இருப்பதற்காக எங்களை மன்னியு. Oh God of the old Asa and Jehoshaphat, ஆசா யோசபாத் ராஜாக்களின் தேவனே, those whom you answered, பதில் அவர்களுக்கு பிரதித்திரம் நீர் அவர்களுக்கு கொடுத்தீரே. we are but few, நாங்கள் மிக கொஞ்சம்தான். and the battle is great. ஆனால் யுத்தம் பயங்கரமாய் பெரிதா இருக்கிறது. But oh Lord, ஆனால் ஓ தேவனே, walk before us. எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து செல்லு. Make us a faithful people உண்மையுள்ள மக்களாக எங்களை செய்யு. and a clean people சுத்தமான மக்களாக இருக்க பண்ணு. and a people full of love. அன்பு நிறைந்த மக்களாக இருக்க பண்ணு. We ask in Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே விலை கேட்கிறோம். Amen.